குழந்த 3 பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிய வைங்க. அடுத்த 10க்கான ப்ரோமோல பாட்டி விஜய் கண்ணு முழிச்சு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள காவேரி அவங்க குடும்பத்த இந்த ஊர்லேருந்தே அனுப்பிடணும். இல்ல வந்தான்னா காவேரி எங்க? அப்படின்னு 1008 கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி நம்ம குடும்பத்துக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கல்யாணி நீ என்ன பேசுற? சம்மந்தப்பட்ட அவங்க 2 பேர் தான் முடிவு எடுக்கணும். இல்ல நீ தேவையில்லாம ஏதாவது நடுவுல பேசி ஏதாவது முடிவெடுத்து விஜய் வீட்ட விட்டு மறுபடியும் கோச்சிட்டு வெளியே போற மாரி பண்ணாத அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டுவாரு. அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வீட்டுக்கு போய் சாரதா கிட்ட காவேரி எப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா இருக்காம்மா, நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆக போறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதான் காவேரிக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சுல்ல. இதுக்கப்புறம் பசுபதி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இருக்க மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். இது இப்பதான் என் பேரன் செத்து பொழிச்சு வந்திருக்கான். தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணா குடுக்குறேன். பேத்திய நீங்க வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நாங்க வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிவின், காவேரி, விஜயும் புருஷன் பொண்டாட்டி. என்னைக்கா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. ஊரை விட்டுலாம் போ முடியாதுன்னு சொல்லி